காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோ ரெகுலரா போடலாம்னு 2 நாள் போட முடியல. அந்த 2 நாள் வீடியோ சேர்த்து இன்னைக்கு போட்டுட்டு இன்னைக்கு உள்ள வீடியோ இன்னைக்கு ஈவினிங் போட்டுறேன். அப்புறம் காலையில கோயிலுக்கு போக வேண்டிய இருந்துச்சு. சரி, அப்போ வாட்டர் வாஷ் விட சொன்னாங்க. அந்த கேப்ல கோயிலுக்கு போயிட்டு அதெல்லாம் வாட்டர் வாஷ் விட்டுட்டு அப்புறம் ஒரு வண்டி பிரேக் டவுன் சொன்னாங்க. அந்த வண்டி பிரேக் டவுன் அட்டன் பண்ண போனா பிரேக் டவுன் முடிஞ்சிட்டு சாப்பிட்டு வந்துருன்ட்டாங்க. போய் சகாலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு சீப்பனை கூட அப்படி டோ பண்ணி வந்துட்டோம். வந்துட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தா ஒரு வண்டி பிரேக் டவுன் சொன்னாங்க. அந்த பிரேக் டவுன் அட்டன் பண்ண போறதுல நமக்கு சென்னை போக வேண்டி இருந்துச்சு. அப்புறம் கடகடன்னு வண்டியை கிளம்பிட்டு சென்னை கிளம்பியாச்சு. அப்புறம் மத்தியானம் நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் மேனேஜர் இந்த வீடியோ கண்டிப்பா யூடியூப்ல வந்து ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் போற வழியில ஒரு கடையில் நிப்பாட்டி டீயை சாப்பிட்டுட்டு அண்ணன் பிரெண்ட் ஆம்லெட் சாப்பிட மசிலா இருகளின் அட்டூழியம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. சென்னைக்கு போற வழியில என்ன கொஞ்சம் தூரத்துல இறக்கி விட்டாங்க. அப்புறம் பிரேக் டவுன் பார்த்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நானும் அப்படி ட்ரெயின் ஏறி சித்தப்பா வீட்டு போயிடலான்னு பார்த்தா சரியான மழை. அங்க இறங்கி கொஞ்ச நேரம் ஆட்டோ புக் பண்ணிட்டு ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ஆட்டோல ஏறி கிளம்பியாச்சு. சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அப்புறம் வெளியே ஒரு இடம் வர போக வேண்டியது இருந்துச்சு. அங்கே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெட்ரோ ஏறி கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சு பார்த்து நல்லாச்சா சென்னை போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் கிளம்பி திருப்பியும் ட்ரெயின் இருந்துச்சு. நமக்கு ஈவினிங் ட்ரெயினில் திருப்பி ரிட்டர்ன் நாமக்கல் வரணும். நாமக்கல் வரதுல என்ன பிரச்சனைனா நமக்கு டேரக்டா நாமக்கல் ட்ரெயின் வந்து 9:30க்கு மேலதான் இருந்துச்சு. அப்புறம் கேரளா ட்ரெயினை பிடிச்சி 7:30 ட்ரெயின் கேரளா ட்ரெயினை பிடிச்சி அதுல ஏறி வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் கேரளா அந்த ட்ரெயின்ல ஏறி சேலம் வந்து சேலத்துல பஸ் ஏறி சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் போய் அங்க இருந்த பஸ் ஏறி நம்ம நாமக்கல் பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இந்த வாட்டி நைட்டு கூப்பிட யாரும் வர்றதில்லாத காரணத்தினால் நம்ம வந்து பாத யாத்திரையை போட்டாச்சு. பாத யாத்திரையை போட்டு வீட்டுக்கு வந்து ரூம்ல வந்து படுத்தாச்சு.